ஹாய் வணக்கம். ஸோ என்னோட பேர் முருகன். நம்ம இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் டாக்ஸ் அண்ட் மணி இந்த சீரியஸில் ஒரு கம்பெனியை பற்றி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரிப்பரேட்டரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி பேசியிருந்தோம். ரெண்டாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பற்றி பேசிட்டு இருந்தோம். மூணாவதாக ஒரு ப்ரைவேட் லிமிடெட் பற்றி பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓபிசி சொல்லுவாங்க, 1% கம்பெனி சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு என்ன அப்படின்றத. ஸோ 1% கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வருது. எப்படி ஒரு ப்ரிப்பரேட்டரி பிஸ்னஸ் இருக்கோ அதே போல நீங்க மட்டும்தான் ஓனர் 1% கம்பெனி. ஆனா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் தேவையில்லை. அதாவது ஒரு கம்பெனியா ஒரு பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அங்க ஜிஎஸ்டி மட்டும் போதும், நீங்க அது கூட டேர்ன் ஓவர் பண்றதுக்கு. ஆனா பிசினஸா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அங்க எதுவும் தேவையில்லை. ஆனா இங்க 1% கம்பெனிஸ் ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வருது. ஸோ நீங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனா பிசினஸே ஒரு ரெஜிஸ்டர்ட் பிசினஸா வருது. அங்க பிசினஸ் ரெஜிஸ்டர்ட் கிடையாது. ஆனா நீங்க டிரான்சாக்ஷன் பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்கு தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க. இங்க கம்பெனியா ரெஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு வந்துருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மெம்பர் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பெனி இஸ் ஓன்ட் அண்ட் மேனேஜ்டு பை எ சிங்கிள் பர்சன் who is also the director and shareholder. நீங்க தான் ஷேர் ஹோல்டர், நீங்க தான் டைரக்டர். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கு. ஸோ உங்க கம்பெனி செப்பரேட், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செப்பரேட், அதுக்கு செப்பரேட் பேன் நம்பர், இது எல்லாமே அதே மாதிரி நீங்க தான் டைரக்டர், நீங்க தான் ஷேர் ஹோல்டர், ஒரு சிங்கிள் பர்சனா ஒரு இதுவா இருக்கு. ஸோ இதுல என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா owner is protected, owner's personal assets are protected from company's liabilities. இப்போ நீங்க ஒரு ப்ரொப்ரைட்டரி கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க, ஓகேவா? அந்த பிசினஸ் ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆயிடுச்சு, பெரிய லோன்ல போயிடுச்சு அப்படின்னா அந்த லோன் ஃபுல்லா நீங்க தான் எடுத்து கட்டி ஆகணும். அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஏன்னா நீங்க வேற, இந்த 1% கம்பெனி வேற. உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு பேன் நம்பர் இருக்குது, கம்பெனிக்கு செப்பரேட்டா ஒரு பேன் நம்பர் இருக்கு. ஸோ உங்களுடைய பர்சனல் அசெட் ஒருவேளை இந்த 1% கம்பெனி ஆரம்பிச்சு ஒருவேளை உங்களுக்கு நிறைய லாஸா போச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய பர்சனல் அசெட்டை இங்க எதுவும் அட்டாச் பண்ண முடியாது. எவ்வளோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ, ஒரு கேபிட்டல் ஷேர் ஹோல்டர் போட்டிருக்கீங்களோ அது வேல்யூ மட்டும் செட் பண்ணா போதும். அதர்வைஸ் உங்களுக்கு உங்க பர்சனல் பர்சனை இங்க அட்டாச் பண்ண முடியாது. அந்த ஒரு லிமிடெட் லயபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நாமினி டைரக்டர்ஸ். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும் போதே சின்ஸ் ஒரு பர்சன் தான். ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும் போதே who is the nominee? சப்போஸ் உங்களால நாளைக்கு பிசினஸ் கன்டினியூ பண்ண முடியல, இல்ல ஒருவேளை இல்ல அப்படின்னா அந்த பிசினஸ் இந்த 1% கம்பெனியா, ஏன்னா கம்பெனிக்கு செப்பரேட் பேன் நம்பர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து ரன் பண்ணிட்டு போகலாம். ஆனா பிசினஸ் நீங்க கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணும் போதே 1% கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணும் போதே அதுக்கடுத்து யார் நாமினி அப்படின்றதையும் இங்க அந்த டீட்டெயில் கொடுத்தாகணும். அந்த நாமினி அவருடைய பேன் கார்டு, அவருடைய ஆதார் கார்டு, அவர் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்தையுமே இங்க கொடுக்கணும். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா an OPC must have nominee director. We will take over in case of the owner becomes incapacitated or dies. அவரால் முடியாம போனாலோ, அவர் இறந்து போனாலோ அந்த கம்பெனியை அவங்க நாமினி எடுத்துட்டு ரன் பண்ணிட்டு போகலாம். ஆனா அந்த நாமினியை முன்னாடியே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். அடுத்து 1% கம்பெனில பாத்தீங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் தி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் என்ன அதே ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே ப்ரிவிலேஜ், அதே எக்ஸம்ஷன், அந்த எல்லாமே இந்த கம்பெனிஸ் இதுல பிரச்சுவல் இந்த கம்பெனிக்கு, இந்த 1% கம்பெனிக்கு அவைலபிள் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி அப்படின்ற ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இந்த பப்ளிக் லிமிடெட் மாதிரி இல்லாம கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைன்சஸ், அந்த லீகல் ரெக்யர்மெண்ட் கம்மின்னு சொல்றாங்க. அது நம்ம ஃபுல்லா எடுத்து பார்த்தாதான் தெரியும். நான் இந்த வீடியோவில் பொறுத்தவரையும் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிசைட் பண்றதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்குறேன். இன்னும் டெப்தா போகணும்னா நிறைய சட்டம்ன்றது என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்தை கூட நம்ம ஈஸியா ஒரு இவ்வளவு சைஸ்ல இருக்குன்னு அது பண்ண முடியும். ஆனா சட்டத்தை நீங்க இந்த சைஸ்ல இருக்குன்னு அட்டாச்சே பண்ண முடியாது. எங்க லீக் ஆகி போயிட்டே இருக்கும். இப்படி போனா யார் ப்ரூவ் பண்றாங்களோ அது மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா கம்ப்ளைன்சஸ் லீகல், அதாவது கொஞ்சம் கம்மி கம்பேர்ட் டு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அப்படி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா
பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓபிசி இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நான் கம்பேர் பண்ணிடுறேன். நீங்க ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி ரன் பண்ணுறதுக்கும் ஒரு ஓபிசி ரன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி அப்படின்றது நீங்க வேற, ஓபிசி கம்பெனி வேற, செப்பரேட் லீகல் என்டைட்டி, அது தனியாயிடுது. ஆனா ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க அது செப்பரேட் என்டைட்டி கிடையாது, நீங்க தான் எல்லாமே. அங்க வந்து லிமிட்டட் லைபிலிட்டி, இன் கேஸ் ஆஃப் லாஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு ஷேர் கேபிட்டல் போட்டீங்களோ அந்த வேல்யூ மட்டும்தான் அங்க பிரச்சனை ஆகும். உங்களுடைய பர்சனல் அசெட்டை வந்து யாரும் டச் பண்ண முடியாது. ஆனா இங்க ஒருவேளை உங்க பிசினஸ், நீங்க ரன் பண்ற பிசினஸ் லாஸ் ஆச்சுன்னா அந்த லாஸை ஃபுல்லா செட்டில் பண்ணி முடிக்க வேண்டிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெர்பச்சுவல் சக்சஷன், அதாவது இந்த ஒரு வேலை நீங்க இல்லைன்னா கூட உங்க நாமினி அதே பிசினஸ், அதே நேம்ல, அதே ஜிஎஸ்டி நம்பர்ல, அதே கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல, அதே பேன்ல அப்படியே ரன் பண்ணிட்டு போகலாம். ஆனா இங்க அப்படி பண்ண முடியாது. நான் ப்ரொப்ரைட்டரிஷிப் பத்தி சொல்லியிருக்கும்போது சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து ஒரு வேலை உங்க தலைமுறை, அடுத்து உங்க சன்னோ, உங்க டாக்டரோ, உங்க ஒய்ஃபோ எடுத்து ரன் பண்றாருன்னா எல்லாமே புதுசா அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி தான் இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல ரன் பண்ண முடியும். ஆனா இங்க வந்து அப்படியே எடுத்து ரன் பண்ணிக்க முடியும், அந்த நாமினி வந்து அப்படியே எடுத்து ரன் பண்ணிக்க முடியும். லோன் நாட் தி சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஓனர். ஒருவேளை லோன் இருக்கு அப்படின்னா மொத்த லோனும் வந்து நாளைக்கு சொன்ன மாதிரி இந்த லைபிலிட்டி சொன்ன மாதிரி தான், எல்லாமே அந்த ஓனருக்கு பொறுப்பு கிடையாது. ஆனா இங்க வந்து ஏதாவது லோன் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த லோன் ஃபுல்லா ஸ்பெண்ட் கட்ட வேண்டிய வேலை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓனருக்கு தான் வருது. ஸோ இங்க வந்து கிடையாது. ஏன்னா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, எவ்வளவு கேபிட்டல் போட்டிருக்கீங்களோ அது வரைக்கும் தான் லிமிடெட். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வயர்ட், இது கண்டிப்பா இந்த ஓபிசி போனோம் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் இதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆர்ஓசி கீழே எப்படி ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடும். ஆனா ப்ரிப்பரேஷிப்ல நீங்க அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க பால என்ன பேர் வேணுமோ அந்த பேரை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிசினஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு போகலாம், வேணும்னா ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல. ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாளைக்கு ஏதாவது கம்பெனிக்கு வந்து ஃபைனான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரெக்கார்ட் ஆஃப் தி கம்பெனி, கம்பெனி எப்படி ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, கண்டினியூஸா ப்ராஃபிட் இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் ஏதாவது ஃபைனான்சஸ் வந்து பேங்க் வந்து பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்ப்ளீட்டா ஏதாவது நீங்க லோன் போறீங்கன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் ரெக்கார்டு, ஏற்கனவே வாங்கிட்டு நீங்க லோன்லாம் ப்ராப்பரா பேமெண்ட் பண்ணிருக்கீங்களா, உங்களுடைய சிபில் ரேட்டிங், இதை பேஸ் பண்ணி தான் வந்து சோல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ சில பெனிஃபிட்ஸ், சில டிஸ்பெனிஃபிட்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ இதுதான் பெனிஃபிட், டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கும் ஓபிசிக்கும் இருக்கிற டிஃபரெண்ட். அது இல்லாம சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். த மெம்பர் அண்ட் த நாமினி ஷுட் பி a நேச்சுரல் பர்சன். அவர் வந்து நார்மலா இருக்கணும், மேபி மென்டலி டிஸார்டோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கக்கூடாது. இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ஓகேவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியன் ரெசிடென்ஸா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் குறைஞ்சபட்சம் இந்தியாவில் 182 நாளுக்கு மேல தங்கியிருந்தா, 182 நாள், அதுல அதுக்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடாது, அது அது அதுக்கு மேல இருக்கணும். அது மாதிரி இருந்தா தான் அவர் வந்து ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியான்றத சொல்லுவாங்க. இதுல வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் சேஞ்சஸ் எடுத்திருந்திருக்காங்க. இந்த இன்கம் டாக்ஸ் 2025 பிப்ரவரி சென்ட்ரல் பட்ஜெட் தாக்கும்போது சில சில சேஞ்சஸ் எடுத்திருந்திருக்காங்க. அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு சம் சேஞ்சஸ் எடுத்திருந்திருக்காங்க. அடுத்து ஒரு ஒன் பர்சன் கேனாட் இன்கார்பரேட் மோர் தென் ஒன் ஓபிசி. இப்போ நீங்க பர்சனலா எடுக்கிறீங்க, ஒரு ப்ரிப்பரேட்டரி பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க 2-3 ப்ரிப்பரேட்டரி பிசினஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹோட்டல் வச்சுக்கலாம், ஒரு துணிக்கடை வச்சுக்கலாம். என்னென்ன பிசினஸ் வேணுமோ நீங்க எத்தனை பிசினஸ் வேணா நீங்க ஒரு ப்ரிப்பரேட்டரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா ஒரு 1% கம்பெனி வரும்போது நீங்க ஒரு கம்பெனி மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், இன்னொரு 1% கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு டர்ன் ஓவர் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அதே போல ஏற்கனவே ஒரு கம்பெனி வந்து உங்க ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒரு ஓபிசி ரன் பண்ணிருப்பாங்க. அந்த மெம்பர்ல நீங்க ஏற்கனவே ஒரு ஓபிசி ரன் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க போயிட்டு இன்னொரு கம்பெனில நாமினியா ஜாயின் பண்ண முடியாது, ஓகேவா. அதாவது அப்ப கிளியரா சொல்றாங்கன்னா ஓபிசியில ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓபிசிலே அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணா அது இல்லாதவர் தான் இங்க நாமினியா வர முடியும். இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னா நீங்க 2 ஓபிசி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. அதனால ஒரு ஓபிசி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், அதுக்கு தான் இந்த ரிசல்ட். அதே போல ஓபிசியில கேபிட்டல் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு கிராஸ் ஆகக்கூடாது, ஓகேங்களா. 50 lakhsக்கு மேல நீங்க கேபிட்டல் போட்டா இல்லது ஆனுவல் டர்ன் ஓவர்
லாஸ்ட் 3 வருஷத்தோட ஆவரேஜ் டேர்ன் ஓவர் எடுத்து நீங்க 2 கோடி ரூபாய்க்கு மேல போனீங்கன்னா இது ஓபிசி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை இழந்துட்டு நீங்க கம்பல்சரியா இதை பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா மாறிடும். உங்க டேர்ன் ஓவர்ல நீங்க பண்ற ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்ல இருந்து இது ஆட்டோமேட்டிக்கா இல்ல நீங்களா வாலண்டரியா என்னைக்கு அது கிராஸ் ஆகுதோ அந்த டைம்ல அதுல இருந்து ஒரு 30 டேஸ்க்குள்ள நீங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அப்ளை பண்ணி இதே கம்பெனி நேம ஓபிசி பிரைவேட் லிமிடெட் ஓபிசி லிமிடெட் இருக்கு பதிலா அந்த பிசினஸ் நேம் வித் பிரைவேட் லிமிடெடா மாறிடும். அதை நீங்க ஆர்ஓசில சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ஒரு அட்வான்டேஜ். ஸோ இவ்வளவுதான் நான் சிம்பிளா இந்த ஓபிசியை பத்தி சொல்றதுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஓபிசி அண்டு ப்ரிப்பரேட்டர்ஷிப் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் தான். ஆனா இது வந்து கம்பெனிஸ் ஆக்டிவிட்டி ப்ரொடெக்டடா இருக்கு, ப்ரிப்பரேட்டர்ஷிப் வந்து ப்ரொடெக்டடா கிடையாது. ஸோ இந்த டிஃபரன்சஸ் தான் ஓபிசியை பத்தி. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அதே போல இதை பத்தி இன்னும் நான் சொல்றேன், சாரி நடுவில் விட்டுட்டணும். ஓகே, no minor shall become a nominee of the 1% company or hold shares in the benefit of the interest. அதாவது நீங்க இன்னொரு கம்பெனியில ஓகே மைனர் வந்து இந்த கம்பெனியில 1% கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியாது சொல்றாங்க. அதே மாதிரி சச் கம்பெனி cannot carry out நான் பேங்கிங் ஃபினான்ஷியல். இது நார்மலாவே இன்னும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனினா ஆர்பிஐயோட பர்மிஷன் வேணும். அது இல்லாம ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே ஓபிசியில வந்து ஆர்பிஐ பர்மிஷன் எடுத்துட்டு கூட நீங்க வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படி சொல்றாங்க. ஏன்னா இதுக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொடெக்ட் வச்சிருக்காங்க. ஏன் அப்படி ஒரு காரணம் பாத்தீங்கன்னா, இது ஒருவேளை ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் லாஸ்ட்ல காமிச்சிட்டு இவர் வேலை இப்போ எஸ்கேப் ஆயிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. எங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நான் சொன்னா அவர் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரோ அது அளவுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இவர் ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு ஏமாத்தி போயிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் இதை வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியா இந்த கம்பெனிஸ் கீழே எடுக்க முடியாதுன்ற சொல்லிடுறாங்க. No such company can convert voluntarily into any kind of company unless 2 years have expired from the date of incorporation, except in case where capital or turnover threshold limits are reached சொல்லுவாங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு ஓபிசி ஸ்டார்ட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து இது ஒரு பிரைவேட் லிமிட்டாவோ பப்ளிக் லிமிட்டாவோ மாத்த முடியாது. நீங்களா போய் மாத்திக்க முடியாது. எப்ப மாத்த முடியும் அப்படின்னா மினிமம் 2 இயர்ஸ் கிராஸ் ஆயிருக்கணும். ரெண்டாவது உங்க டேர்ன் ஓவர் ஒருவேளை ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து டேர்ன் ஓவர் 2 கோடி ரூபாய் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த 2 கோடி ரூபாய்க்கு மேல போனாவோ ஓகேவா, இல்ல 50 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போனாவோ அப்பதான் நீங்க வந்து ஒரு பிரைவேட் லிமிடெடோ இதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எதர் பிரைவேட் லிமிட்டா ஆர் பப்ளிக் லிமிட்டா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதே போல எக்ஸிஸ்டிங் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்கு, அது ஏற்கனவே ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு டைரக்டர்ஷிப் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்தால வந்து அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் நாங்க வந்து பிசினஸ் விட்டு போறோம், எங்க ஷேர் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி கம்பெனிய நீங்க 2 கண்டிஷன்ல வளர்க்கலாம். ஒண்ணு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 50 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தது அப்படின்னா, அதே மாதிரி இந்த டேர்ன் ஓவர் வந்து 2 கோடி ரூபாய் கீழே, வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் கீழே இருக்கு அப்படின்னா நீங்க அதை 1% கம்பெனியா மாத்திக்க முடியும். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, திரும்ப சொல்றேன், ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரன் பண்றீங்க, ஏதோ ஒரு காரணத்துல உங்களோட இருக்கிற அதர் டைரக்டர்ஸோ ஷேர் ஹோல்டரோ அவங்க எல்லாம் வெளியே போறாங்க அப்படின்னும் போது நீங்க ஆர்ஓசிக்கு அப்ளை பண்ணி நீங்க அதை ஓபிசியா மாத்திக்க முடியும். எப்ப பண்ண முடியும்னா அந்த கேபிட்டல் 2 கோடி ரூபாய்க்கு கீழே, சாரி டேர்ன் ஓவர் 2 கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கணும். கேபிட்டல் 50 லட்சம் ரூபாய் கீழே இருந்தது அப்படின்னா அப்ப மாத்திக்கலாம். அதே போல செக்ஷன் 8 கம்பெனின்னு ஒண்ணு இருக்குது. வாட் இஸ் மீன் பை செக்ஷன் 8 கம்பெனினா அது நான் ப்ராஃபிட் கம்பெனிஸ் ஆக்ட்ல அது இன்னொரு கம்பெனி ஆர்ம்ஸ் இருக்கு, நம்ம வேணா அதை செப்பரேட்டா ஒன்று பார்க்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி கம்பெனியை மாத்த முடியாது. ஓகே, எக்ஸப்ட் நான் செக்ஷன் 8 கம்பெனிஸ் ஓகேவா, அதான் மாத்த முடியாது சொல்றாங்க. ஸோ இதை தான் வந்து சொல்லிருக்காங்க, ரெஜிஸ்டர் செக்ஷன் 8 கம்பெனி அதர் தேன் செக்ஷன் 8 கம்பெனி இருந்தா தாராளமா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஓபிசியை பத்தி இன்னும் ஒரு சின்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன். நம்ம என்ன அப்படின்றத வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்.